take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு தி மோட்டர் ரைட். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 2025 அப்டேட்டட் டிவிஎஸ் ரோனின் தாங்க. ஸோ 2022 டிவிஎஸ் வந்து ரோனினை வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. இந்த செக்மெண்ட்டில் 100 இது எல்லாத்துக்குமே போட்டியாக இந்த வெஹிக்கிளை வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. மக்களிடையே நல்லாவே ஒரு எதிர்பார்ப்பில் யங்ஸ்டர்ஸை ரொம்ப அட்ராக்ட் பண்ணி இந்த வெஹிக்கிளுமே சேல் ஆகிட்டு இருந்துச்சுங்க. ஸோ இந்த 2025 இதில் என்ன மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ப்ரைஸுமே எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 2022 1,49,000 அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. பட் இந்த 2025 இந்த டிவிஎஸ் ரோனினோட பேஸ் மாடலோட எக்ஸ்ஷோரூம் ரேட் பார்த்தீங்கன்னா 1,35,000 தான். ஸோ ஆன் ரோட் காஸ்ட்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 1.3 1.80 அந்த ரேஞ்சிலேயே இந்த டிவிஎஸ் ரோனோட பேஸ் மாடலை உங்களால் ஓன் பண்ண முடியுங்க. ஸோ இந்த வெஹிக்கிளோட ரைட் அண்ட் கம்ஃபர்ட்லாம் எப்படி இருக்கா, அதோட டீட்டெயில் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறோம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இடம் திருச்சி கரூர் பைபாஸ் ரோட்ல இருக்கக்கூடிய ஸ்ரீராஜ் டிவிஎஸ் தாங்க. ஸோ டிவிஎஸ் பைக் வாங்கணும் விருப்பப்படுறீங்க, டெஸ்ட் அண்ட் புக்கிங்ஸ்க்கு ஸ்க்ரீன்லைன் டிஸ்கிரிப்ஷன் கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இன்ட்ரோலேயே நான் சொன்ன மாதிரி இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் 3 வேரியண்டாக கொடுக்குறாங்க, பேஸ், மிட் அண்ட் டாப்னு சொல்லிட்டு. ஸோ பேஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா நமக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. பேஸுக்கும் மிட்டுக்கும் பார்த்தீங்கன்னா டூயல் சேனல் ஏபிஎஸ் வருது. இதே டாப் மாடலில் பார்த்தீங்கன்னா டூயல் சேனல் ஏபிஎஸ் வித் அட்ஜஸ்டபிள் கிளச்சோட நம்ம கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ், மற்ற எல்லாமே சேம் தான். ஸோ ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய வெஹிக்கிளில் பேஸ் வேரியண்ட்டில் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் மட்டும் வரும். இதே மிட் வேரியன்ட் போறீங்கும் போது உங்களுக்கு டூயல் சேனல் ஏபிஎஸ்ஸாக வரும். டாப் வேரியண்ட்டில் டூயல் சேனல் ஏபிஎஸ் வித் அட்ஜஸ்டபிள் கிளச் லிவரோட நமக்கு வருது. மற்றபடி 3 வேரியண்ட்டுக்குமே 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியண்ட்டில் 2 கலர், மிட் வேரியண்ட்டில் 2 கலர், டாப் வேரியண்ட்டில் 2 கலர்ட்டு வருது. நம்ம கூட இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா டாப் வேரியண்ட்டு மிட் நைட் ப்ளூங்கிற மாடல். ஸோ டிவிஎஸ் ரோனி யாருக்கெல்லாம் இந்த வெஹிக்கிள் செட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்துடலாம். ஸ்பெக்கெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் நம்மள்கிட்ட அதிகமாக ஒரு பைக் வீடியோ நம்ம போட்டாலே அதிகமாக கமெண்ட்ஸாக வரக்கூடிய கேள்விகள்லாம் வச்சு ஒரு ப்ராக்டிக்கலாக இந்த வெஹிக்கிள் நம்ம வந்து இன்னைக்கு ரிவ்யூ பண்ணலாம். ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் எல்லாருமே கேட்குறது வந்துட்டு என் ஹைட் வந்து 5.5 feet 5.6 feet இந்த ரேஞ்ச் இருக்குது. ஸோ எனக்கு இந்த வெஹிக்கிள் சூட் ஆகுமா அப்படிங்கிறது தான். இந்த வெஹிக்கிளோட சீட் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 795 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சென்டர் ஸ்டாண்டில் இருக்கு, நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஸோ 795 mm இருக்கு. என்னோட ஹைட் பார்த்தீங்கன்னா 5'10" 5'11" அந்த ரேஞ்சில் இருப்பேன். ஸோ எனக்கு வந்து ஃப்ளோரில் நல்லாவே ஃபுட் ஆகி 2 சைடுமே ஃப்ளோரில் தான் இருக்குது. லெக் நீமே பார்த்தீங்கன்னா லைட்டாக பெண்ட் ஆகி தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு 5.5 feet இருந்து இருக்கவங்க எல்லாத்தாலுமே இந்த வெஹிக்கிளை ஈஸியாகவே ஹேண்டில் பண்ண முடியும், ஓட்ட முடியும். உங்களுக்கு லெக் நல்லாவே எட்டும். அண்ட் இன்னொன்று, இந்த வெஹிக்கிளோட வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 160 கிலோ வருதுங்க. மேக்ஸிமம் வெயிட்டே 160 கிலோ தான். ஸோ அதனால் ஈஸியாகவே ஹேண்டில் பண்ண முடியுது. வண்டி நிப்பாடி இருக்கும் போது இப்போ நான் இறக்குனேன். ஸோ அதுவுமே பார்த்துருப்பீங்க. அப்பயுமே வந்துட்டு ரொம்ப இதெல்லாம் தெரியல, ஈஸி ஹேண்ட்லிங்காக தான் இருக்குது. உட்காந்ததுக்கப்புறம் நமக்குள்ளே அடங்குதுங்க வண்டி. ரொம்ப ப்ராடாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ரொம்ப முன்னாடி தூரமாக இருக்குது, பின்னாடி தூரமாக இருக்குன்னு இல்லை, காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. நமக்குள்ளே அடங்குது, டேங்க்லேருந்து எல்லாமே நமக்குள்ளே அடங்குற மாதிரி இருக்குது. வண்டியோட ஓவரால் லென்த்துன்னு பார்க்கும்போது 2040 mm தக்கன வருது. ஒரு 2 மீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய வெஹிக்கிள் தான். டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 14 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் ப்ராக்டிகாலிட்டி வைஸ் நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்து இந்த வெஹிக்கிள் ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு சிட்டிங் பொசிஷன் ஒரு ஸ்ட்ரைட் அப்ரைட்டான ஒரு பொசிஷன் தாங்க இருக்குது. ஹேண்டில் பாரை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் பீஸ் ஹேண்டில் பார் தான். ஹேண்டில் பார் வந்து நமக்கு டில்ட்டாக இருக்குது. பட் உட்காந்துருக்கும் போது ரைடிங் பொசிஷன் நமக்கு ஸ்ட்ரைட்டாக அப்ரைட்டான ஒரு பொசிஷனில் தான் வருது. நம்ம முன்னாடி வந்து பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே இல்லை. மற்றபடி சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து அப்சைட் டவுன் ஃபோக்கில் நம்ம கொடுத்துருக்காங்க. ஒரு 41 mm ட்ராவல் பண்ணக்கூடிய லெவலில் இருக்குது. ரியரில் பார்த்தீங்கன்னா 7 step அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன் இந்த வெஹிக்கிளை. ஸோ எனக்கு வந்து நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். கட்டடிச்சு ஓட்டுறதுக்கும் நல்லாவே இருக்கு. ஸோ ஸ்டேரிங் பாரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சிங்கிள் பீஸ்ல நம்ம ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இதை கரெக்டாக அந்த காம்பேக்டா கொடுத்துருக்க வந்து ஈஸியாக கட்டடிச்சு ஓட்டுறதுக்குலாம் நல்லாவே இருக்கு. சிட்டிக்குள்ள டிராஃபிக்ல ஓட்டுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாவே இருக்கும். ஸோ சஸ்பென்ஷனும் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே ஒரு ஸ்பாஞ்சியான சஸ்பென்ஷன் செட்டப்பாக தாங்க இருக்கு. ரொம்ப ஹார்டாலாம் எனக்கு தெரியல. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 181 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நம்ம ஊர் ரோட் கண்டிஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே ஆப்டா இருக்கு. மற்றபடி வைப்ரேஷன்ஸ் கியர் மாற்றுறதுக்கு இதுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கும்போது ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏற்றி இறக்கும் போது ஒரு 4th கியர்லேயே தான் நான் ஏற்றி இறக்கும் போது அந்த லோ கியர் ரேஷியோலாம் நல்லாவே இருக்குது இந்த வெஹிக்கிளில். ரொம்ப
அந்த ஒரு இன்ஜினோட ஸ்ட்ரெயின் தெரியும் நமக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சவுண்ட் எல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லாவே ஏறி இறங்குது. ஸோ அந்த வகையில் இந்த 225cc இன்ஜின் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. கியரை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் இந்த வெஹிக்கிள் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அதுவுமே நல்லாவே ஸ்மூத்தாக நமக்கு சேஞ்ச் ஆகுது. நீங்க பேஸ் அண்ட் மிட் வேரியன்ட் போறீங்கன்னா மட்டும் இந்த லிவர்ஸ் ரெண்டு சைடு பிரேக் அண்ட் கிளச் லிவர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிளா வராது, ஃபிக்ஸடா கொடுத்துருப்பாங்க. டாப் வேரியன்ட்ல மட்டும்தான் வந்து நமக்கு அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் வருது. ஸோ அதனால அது கொஞ்சம் ஃபிக்ஸடா ஒரே போர்ஷன்ல இருக்க மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த டாப் வேரியன்ட் போறவங்களுக்கு ஸோ இதுல நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு ஃப்ரீ மூவ்மெண்ட் இருக்கு பாருங்க. ஸோ உங்க கைக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஷார்ட் ரைடரா இருக்கீங்க அப்படிங்கும் போது உங்களோட ஃபிங்கர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஈஸியாவே நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அது இன்னொரு ஆடட் அட்வான்டேஜாவே இருக்கும் டாப் வேரியன்ட் போகும்போது. ஸோ ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்கை பொறுத்த வரைக்கும் இதான் என்னோட கருத்து. அடுத்து இந்த வெஹிக்கிளோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிள் வந்து நமக்கு 2020 தாங்க நான் சொல்லும். ஸோ அது என்ன 2020 பார்த்தீங்கன்னா 225cc 20 ஹார்ஸ் பவர் அண்ட் 20 Nm ஆஃப் டார்க். ஸோ கரெக்டாக உங்களுக்கு சொல்லணும்னா 225.9cc 20.4 பிரேக் ஹார்ஸ் பவர் 19.3 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த 2020 ரேஷியோலேயே நமக்கு வரும். ஸோ அந்த லெவலில் இதோட பவர் டெலிவரி வந்து நமக்கு இருக்கு. ஸோ ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு தாங்க நான் சொல்லுவேன். ஸோ நமக்கு பவர் வேணுங்கன்னா நம்ம ஆக்சிலேட்டர் அதிகமாக திருவும் போது பவரும் ப்ரொடியூஸ் பண்ணுது. மற்றபடி கிராஜுவலான பவர் இன்க்ரீஸ் நமக்கு இருக்கு. அண்ட் லோ கியர் ரேஷியோ இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னு தாங்க நான் சொல்வேன். ஏன்னா ஸ்பீட் பிரேக்கர்லாம் ஏறி இறங்கும் போது 3rd கியர் 4th கியர்ல அப்படியே ஏறி இறங்குனேன். அந்த ஒரு ஸ்பீட்லேயே நான் ஏறி இறங்கினேன். திரும்ப அதுலேயே நமக்கு ஆக்சிலேட்டர் கொடுத்து மூவ் ஆகிற மாதிரி நல்லாவே டியூன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால லோ கியர் ரேஷியோ நல்லாவே இருக்கு. நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்குலாம் நல்லாவே ஏதுவான லெவலில் இருக்கும். ஹீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் 225cc 200cc மேல இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின் ஹீட் இருக்கு. ஸோ அதை கூல் பண்றதுக்கு ஆயில் கூல் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி கியர் ஷிஃப்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேண்ட்லிங்கே சொல்லியிருப்பேன் அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கட்சியில் நமக்கு வருது. ஸோ அதனால எல்லாமே ஈஸியாகவே நமக்கு ஸ்மூத்தாகவே சேஞ்ச் ஆகுது. ஸோ ஓவராலாக இந்த வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்து ஓட்டமும் நல்லாவே ஒரு கமாண்டிங்கான பொசிஷனில் இருக்குங்க. அப்ரைட்டான பொசிஷனில் ரொம்ப வைப்ரேஷன்ஸ்லாம் இல்லாமல் ஸ்பீடுமே நமக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்ல கிராஜுவலா இருக்கு. அதுக்கு மேல போகும்போது ஆக்சிலேட்டர் கொடுத்தா நல்லாவே ஒரு ஸ்பீட் பிக்கப் இருக்கு. இல்லை அப்படின்னா அந்த லோ அண்ட் டார்க்கோட கிராஜுவலான மூவ்மெண்ட்டும் நமக்கு கொடுக்குது. ஸோ பில்லியன் வச்சு போகும்போது நமக்கு நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊர் ரோட் கண்டிஷன்ஸ் இருக்க மாதிரி பார்ட் ஹோல்ஸ் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எல்லாத்தையும் ஏற்றி இறக்கும் போது அந்த அளவுக்கு ஒரு குலுங்கல்லாம் இல்லாமல் நல்லாவே ஒரு நீட்டான ஒரு டிராவலிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. ஸோ ஓவரால் யூசபிலிட்டி வைஸ் ப்ராக்டிக்கலாக எப்படி இருக்கு, ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வெஹிக்கிளோட டிசைனிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மாடர்ன் ரெட்ரோ ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூட்டேட்டர் பைக் தாங்க. ஸோ சிட்டி க்ரூசர் பைக்கு டெய்லி கம்யூட்டேட்டருக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இல்லை அக்கேஷனலாக நீங்கள் ஹைவேஸில் ட்ராவல் பண்ணணும் அதுக்குனால அதுக்குமே ஒரு நல்ல க்ரூசராக இருக்கும். ஸோ இது ஏன் நான் டெய்லி கம்யூட்டேட்டருக்கும் எடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அதோட மைலேஜ் தான். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த வெஹிக்கிளில் 14 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. மைலேஜை பொறுத்த வரைக்கும் ஓனர் ரிப்போர்ட்டர் தாங்க. ஸோ அஃபிஷியலாக டிவிஎஸ் கொடுக்கறது கிடையாது. ஓனர் ரிப்போர்ட்டடே 40 வரைக்கும் தருதுங்கிறாங்க. ஸோ ஒரு 225cc இன்ஜின் தான் 40 வரைக்கும் மைலேஜ் கொடுக்கலாம். ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் தான். ஸோ நீங்கள் ஒரு ஹார்ஸ் டிரைவிங்காக ஓட்டுறீங்க 100+ ஓட்டுறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு 35 அப்படிங்கிற எல்லாமே சாலிடாக வரும். இல்லை நீங்கள் 80 to 100 நார்மலாக மெயின்டைன் பண்ணி ஓட்டுறீங்க அப்படிங்கும்போது 40 வரைக்கும் தாராளமாக கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வெஹிக்கிளோட சீட்டிங் பொசிஷனுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லோவான சீட்டிங் பொசிஷனாக தான் இருக்குது. 795 mm தான் ஒரு சீட் ஹைட்டுங்கிறது இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் சிட்டிக்குள்ளே நீங்கள் உங்கள் ஃபேமிலி வீட்டில் ஒய்ஃப் இருக்காங்க இல்லை குழந்தைங்கலாம் ஒருத்தர் வச்சு போகிறீங்க அப்படிங்கும் போது கூட நல்லாவே கம்ஃபர்டபுளாக இந்த வெஹிக்கிளை வந்து டிரைவ் பண்ணிட்டு போக முடியும். மற்றபடி இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சீட்டோட குஷன்ஸ் எல்லாமே நமக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. சாஃப்டாக தான் இருக்குது. ரொம்ப பம்ப் பெயின் அந்த மாதிரிலாம் இல்லை. நல்லாவே சாஃப்டாக இருக்க வகையில் கொடுத்துருக்காங்க. லைட்டிங் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டான எல்இடி செட்டப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா நமக்கு T-ஷேப்டு டிஆர்எல்ஸ் வந்துடும். ஹை பீம் லோ பீம் எல்லாமே எல்இடியில் தான் வருது. இண்டிகேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா சைட்லேயே ஒரு ஸ்லீக் டிசைனில் எல்இடிஸ் கொடுத்துருக்காங்க. எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே அதே மாதிரியே தான் இருக்குது. அண்ட் டெயில் லைட்ஸுமே பார்த்தாலும் நமக்கு அதே ஒரு சின்ன லைன் இருக்க மாதிரியான ஒரு டெயில் லைட் செட்டப்பில் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைனிங் வைஸ் நான் பார்க்கக்கூடிய சின்ன அப்கிரேட்னு பார்க்கும்போது இந்த ரியர் ஃபெண்டருங்க. ஸோ பழசில் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் கேர்வியா அந்த ஒரு சி ஷேப்பில் வர மாதிரி கேர்வி மோடில் போயிருக்கும். பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரியான ஒரு மோடில் இந்த ஃபெண்டர் போர்ஷன் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. டிவிஎஸ் பேட்ஜிங் இது எல்லாமே வந்தது. ரிஃப்ளெக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் சென்டர் சைடு எல்லா சைடுமே கொடுத்துருக்காங்க. இதில் கிராப் ஹேண்டில்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சிங்கிள் பீஸாக வரக்கூடிய ஸ்டீல் டியூப்லர் கிராப் ஹேண்டில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சைலன்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டான ஒரு பிளாக் ஃபினிஷ்ல வரக்கூடிய சைலன்சர் தான். சின்ன சின்ன விஷயங்கள் நுணுக்கங்கள் டிசைனிங் வைஸ் இதில் கொடுத்துருக்க விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அலாய் வீல்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் தான் வந்திருக்கு. அண்ட் வீல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டிக்கரிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஜின்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைமண்ட் கட் வர மாதிரியான ஒரு செட்டப்லேயே நமக்கு எல்லாமே கொண்டு போயிருக்காங்க. டிவிஎஸ் பேட்ஜ் இங்கே வந்துருது இன்ஜின்லேயே.
அண்ட் இந்த இடம்லாம் பார்க்கலாம் நீங்கள். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா லுக்குக்காக தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஒரு மஸ்குலர் லுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கம்ப்ளீட்டான ஒரு பிளாஸ்டிக் செட்டப் தான். ஸோ அதில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு லுக் வைஸ் ஓகேவா இருக்குது நமக்கு. மற்றபடி பில்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வண்டியோட டேங்க் மட்டும் நமக்கு மெட்டலாக இருக்குங்க. மற்றபடி ஃப்ரண்ட்டு வரக்கூடிய ஃபெண்டர்ஸ், மட்கார்ட்ஸ், சைடில் வரக்கூடிய பேனல்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஃபைபர் தான். வீல்ஸை பொறுத்த வரைக்கும் 17 inch வீல்ஸு. ஃப்ரண்ட்டில் வந்து 110/70 செக்ஷன் டயர்ஸ், ரியரில் 130/70 செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் எல்லாமே நல்லாவே இருக்குங்க. எவிடென்ட்டான ஒரு பிரேக்கிங்காக தான் இருக்குது. ஸோ நான் வேரியன்ட் வைஸ்மே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் பேஸ் வேரியன்ட் போடுங்கும் போது சிங்கிள் சேனல் ஏபிஎஸ், அதுக்கு அடுத்து மிட் அண்ட் டாப் வேரியன்ட்ல உங்களுக்கு டூயல் சேனல் ஏபிஎஸ் வந்துருது. ஃப்ரண்ட்ல வந்து 300 mm டிஸ்கும், ரியர்ல வந்து 240 mm டிஸ்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிசைனிங் வைஸ் எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஓஆர்எம் தாங்க சொல்லுவேன். ஸோ இந்த டிவிஎஸ் ரோனினை பொறுத்த வரைக்கும் ஓஆர்எம் ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இது வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி திருப்பியும் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஹரிசான்ட்லாம் வேணா ஹரிசான்ட்லும் வச்சுக்கலாம், இல்லை வெர்டிகலா வேணா வெர்டிகலாம் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டெடியான ஒரு ஸ்டீலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால உங்களுக்கு வைப்ரேஷன்ஸுமே இது அந்த அளவுக்கு ஆகாது. நீங்கள் ரன்னிங்லேயே நம்ம பார்க்கலாம். ஸோ ரன்னிங்கில் நான் ஓட்டும் போதுமே டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், அந்த அளவுக்கு வைப்ரேஷன்ஸுமே ஃபீல் ஆகலை. ஸோ அந்த வகையில் இந்த ஓஆர்எம்ஸ் வந்து நல்லாவே நமக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி சுவிட்ச் கியர்ஸ்லாம் பார்த்தாலுமே நல்லாவே ஒரு சாலிடான லுக்கில் தாங்க இருக்குது. ஸோ ரோனின் வந்து லான்ச் பண்ணும்போது என்ன சுவிட்ச் கியர்ஸ் யூஸ் பண்ணாங்களோ அதுதான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அதுவே நல்லா இருக்குது. நல்லாவே மற்ற சுவிட்ச் கியர்ஸ் எல்லாமே கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் நல்லாவே இருக்குது நமக்கு. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா பாஸ் சுவிட்ச், ஹெட்லைட் சுவிட்ச், இண்டிகேட்டர், அந்த கீழே பார்த்தீங்கன்னா ஹாரன் வந்துருது. இந்த இடத்துல ஐன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் சுவிட்சும் கொடுத்துருக்காங்க. இதே ரைட் சைட் பார்த்தீங்கன்னா இன்ஜின் கியூல் சுவிட்ச், மோட் சுவிட்ச், ஹசார்டு வந்துருது, ஹசார்ட் சுவிட்ச் பிளஸ் இக்னிஷன் சுவிட்ச் இதெல்லாமே நமக்கு வருது. அண்ட் நீங்கள் டேங்க்ல கூட பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு ஸ்டீல் மஸ்குலராகவே இருக்குங்கிறதுக்காக இதுலையும் பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் கலர் ஃபினிஷ்லேயே வரக்கூடிய ஒரு பேட்டர்னில் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த வண்டியோட லுக்கு வந்து நல்ல ஒரு மஸ்குலர் பாடி லுக் இருக்க மாதிரி காமிக்கிறதுக்காக நிறைய இடத்துல டிசைனிங் வைஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் தனியாக எலிவேட்டராக வரக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் செட்டப் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரோனின்னு சொல்லிட்டு வருது. கம்ப்ளீட்டான ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். சைடில் சின்ன சின்ன நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம காமிக்குது. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு எம்ஐடி டிஸ்பிளேவுமே இருக்குங்க. ஸோ கம்ப்ளீட்டான ஒரு இதில் சின்னதாக ஒரு எம்ஐடி டிஸ்பிளேவுமே இருக்கு. ஸோ இதுக்கு கண்ட்ரோல் சுவிட்சும் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே கீழே வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே இருக்கிறத இது பண்ணும்போது நமக்கு இந்த ஓடோ ட்ரிப் ஏ ட்ரிப்பு பி, ஸோ இது வந்து சேஞ்ச் ஆகுது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா செட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் டைமிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த டிஸ்டன்ஸ் கஷன் நீங்கள் பார்க்கலாம். மேலே ஆர்பிஎம் மீட்டர், ஸ்பீடோ மீட்டர், டைம், கியர் போஸ்ட் இண்டிகேட்டர் இதெல்லாமே வருது. ப்ளூடூத் சிம்பிள் இருக்கு பாருங்க. ஸோ இந்த டாப் வேரியன்ட் நீங்கள் போறீங்க அப்படிங்கும்போது டிவிஎஸோட ஸ்மார்ட் டெக்ஸ்ட் கனெக்ட் ஆப்ஷனும் வந்துருது. ஸோ அது மூலமா நீங்கள் ப்ளூடூத் பேர் பண்ணிட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ், எஸ்எம்எஸ் அண்ட் கால் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 10/10 நோட்டிஃபிகேஷன்ஸ் அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துக்க முடியுங்க. ஸோ அந்த இடத்துல பார்க்கலாம். இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 ரைடிங் மோட் ஆப்ஷன் இருக்கு, அர்பனு, ரெயின். ஸோ இது வந்து உங்களுக்கு சிங்கிள் ப்ரெஸ்ல சேஞ்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ரைட் ஹேண்ட் சைடு வரக்கூடிய இந்த மோட் சுவிட்சை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது சிங்கிள் ப்ரெஸ்லேயே நீங்கள் வந்து ரைடிங் மோட் சேஞ்ச் பண்ணிக்க முடியும், அர்பன் அண்ட் ரெயின்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் ஒரு ஆக்சுவேட்டர் தான் நமக்கு. ஸோ நீங்கள் இதை ரெயின் மோட்ல வைக்கிறீங்கும் போது ஏபிஎஸ் வந்து இன்னுமே கொஞ்சம் நமக்கு பிடிக்கும். அர்பனில் வைக்கும் போது கொஞ்சம் நார்மலாக இருக்கும்னு சொல்லலாம். நார்மல் அர்பனில் இருக்கிறத விட நமக்கு ரெயினில் போகும்போது ரொம்பவே ஸ்லிப்பரியான ரோட்ஸ் இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஹை ஏபிஎஸ் வந்து பிடிச்சி நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் தான் இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நம்ம கொடுத்துருக்குது. அண்ட் இந்த ரோனினை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே பிடிச்ச இன்னொரு விஷயம் இதோட எக்ஸாஸ்ட் நோடு தாங்க. ஸோ ஆல்ரெடி டிவிஎஸ் ரோனின் வச்சிருக்க யூசர்ஸ்க்கு தெரியும் எந்த அளவுக்கு இதோட எக்ஸாஸ்ட் நோட் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த தடவை இந்த OBD2 சென்சார் கம்பெனியோட வந்திருக்கக்கூடிய 2025 ரோனினோட எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேளுங்க. ஸோ டிவிஎஸ் ரோனினை இப்போ வந்து நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்க போகிறோம். வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது அழுத்தோன்னா நமக்கு வந்து சைலண்ட்டான ஒரு ஸ்டார்ட்னு சொல்ல முடியாங்க. ஸோ நமக்கு பவர் போகிறது தெரில, வண்டி ஸ்டார்ட் ஆகிட்டு அப்புறம் தான் இன்ஜினோட சவுண்டே நம்ம கேட்க ஆரம்பிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கியர் மூவ் பண்ணுறேன். ஸோ ஈஸியாக வந்து இழுக்குதுங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம் ரோடு எந்த அளவுக்கு இருக்குன்னு. இது வந்து ஒரு எம்டி கிரவுண்டு, ஃபுல்லாக மேடு பள்ளமாக தான் இருக்குது. இதில் சஸ்பென்ஷனும் சரி, இந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கியர்லேயே இதோட டார்க்கும் சரி நல்லாவே இருக்குது நமக்கு. ஸோ கியர் ஷிஃப்டிங் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குங்க.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது, இதில் ஏறி இறங்கலாம். ஸோ ஈஸியாக ஏறி இறங்கிடுச்சுங்க. ஸோ நார்மலாகவே நமக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் 181 mm கொடுத்துருக்காங்க. அது போக நமக்கு சஸ்பென்ஷனும் நல்லாவே ஆக்ட் ஆகுது. ஸோ அதனால் ஸ்பீட் பிரேக்கர்லாம் ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணுது நமக்கு. ஸோ இன்னொரு ஸ்பீட் பிரேக்கரும் வருது. ஸோ இந்த இதில் பார்க்கலாம் நல்லாவே இருக்குது. அண்ட் நீங்கள் பார்க்கலாம், இப்போ நான் தேர்ட் கியரில் அப்படியே மூவ் பண்ணேன், அதுவிலேயும் நல்லா இருக்கும். ஸோ அதான் அந்த லோ கியர் ரேஷியோங்கிறது நல்லாவே இருக்குது. தேர்டு ஃபோர்த்து கியரில் நம்ம ஏறி இறங்கினாலும் ஈஸியாக வண்டி மூவ்மெண்ட் ஆகுது அப்படியே. மற்றபடி ரைடிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஓவராலாக இந்த வெஹிக்கிள் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, இதோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாகவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வெஹிக்கிள் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீராஜ் டிவிஎஸ் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி 1,35,000 எக்ஸ்ஷோரூம் ரேட் ஆரம்பிக்குது. டாப் அண்ட் வேரியண்டோட எக்ஸ்ஷோரூம் ரேட் பார்த்தீங்கன்னா 1,73,000 வருதுங்க. டீடைல்டு ஆன் ரோட் காஸ்ட்டுக்கு ஷோரூமை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்னு சொல்லி பேச ஒரு எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்மளே லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வெஹிக்கிளை பற்றி உங்களுக்கு மேலும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஸோ நானுமே ரிப்ளை பண்ணுறேன். இல்லை இந்த வெஹிக்கிள் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஓனர்ஸுமே உங்களுக்கு டேரெக்டாக ரிப்ளை கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.